முஃமின்கள் என்றா யார்? அவங்க தான் அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டு அதுக்கு பின்னால சந்தேகங்கள்ல விழுந்துடாம தண்ட உடல பொருளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செஞ்சாங்களே, முஜாஹதா செஞ்சாங்களே, அவங்க தான் உண்மையான முஃமின்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அதனால மேலான சகோதரர்களே, பெரியோர்களே, ஈமானுக்காக வேண்டி பாடுபடுற முறை தண்ட உடல பொருள் எடுத்துக்கொண்டு வெளியாக, இஸ்லாத்த பூமியில நிலைநாட்டுற முறை அது அந்த 5 ரசூல்மார்களுடைய சுன்னா. இத சேர்த்தது தான் இந்த உழைப்பு. அல்லாஹ் தஆலா இந்த பூமியில உண்மையான இந்த தாவத்துடைய முறையை இந்த ஜமான்ல வெளியாக்கினார். இன்றைக்கு முஃமின்களை முஸ்லிம்களை இஸ்லாத்துல பாதுகாக்கிறது தான் ஜமானுக்குரிய ஜிஹாத். மறந்துடுவானா மௌலானா சாத் சாப் கடைசியா நடந்த போபாலுடைய ஜோட்ல அழுது கடைசியா சொன்னாங்க, இந்த உழைப்பு இது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் தான். அது வரைக்கும் இந்த உழைப்ப நீங்க உறுதியா செய்யுங்க, பேணுதலா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதனால அது வரைக்கும் முஃமின்களை இஸ்லாத்துல பாதுகாக்கிற கடமை இருக்குது. இன்னைக்கு எத்தனை கோடி பேர் மதம் மாறிக்கொண்டிருக்கிறாங்க முஸ்லிம்கள்ல, எத்தனை லட்சம் என்று சொல்ல வேணாம். ஒவ்வொரு நாட்டையும் எடுத்து பாருங்க, இந்தோனேஷியால என்ன நடந்து கொண்டிருக்குது, அங்கால ஏனைய நாடுகள்ல சிலிக்கு ஒரு ஜமாத் போய் வந்தாங்க ஸ்ரீலங்கால இருந்து. அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு 20,000 முஸ்லிம்கள் தான் அங்க வாழ்றாங்கன்னு. 20 லட்சம் முர்த்ததுகள் அங்க வாழ்றாங்கன்னு. அவங்கள்ட்ட கஷ்டு செஞ்சா அவங்க எந்த தாமதமும் இல்லாம களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வராங்க, எந்த காரணமும் கேட்கிறாங்க இல்ல. அதுக்கு பின்னால அவங்களோட வீட்டுல பாதுகாக்கப்பட்டிருக்கிற குர்ஆனை எடுத்து காட்டுவாங்க. இது உங்களுக்கு ஓத தெரியுமா? இது எங்கட உம்மா வாப்பா அப்பா படிச்ச வேதம், எங்களுக்கு படிச்சு தர ஆள் இருக்குல்ல. எங்ககிட்ட ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க, நாங்களும் உங்களை போலதான் என்று நாங்க அவங்களோட சேர்ந்து கொண்டோம். அவங்க மஸ்ஜிதுல வந்து உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பாங்க. அதுக்கு பின்னால உம்மா வாப்பாவுக்கு களிமா சொல்லி கொடுக்க கூட்டிட்டு போவாங்க கபருஸ்தானுக்கு. கபருஸ்தான்ல போய் அந்த மனுஷனும் அழுவார், கஸ்ட் போன மனுஷனும் அழுவாங்க. கிறிஸ்தவர்களுடைய கபருஸ்தான்ல அங்க எழுதப்பட்டிருக்கும் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், இப்ராஹிம், முகமது என்று. உலகத்துல முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. நான் மௌலானா இஹ்சானுல் ஹக் சாப் தாமத் பரகாத்துஹும் அவங்களோட ஒரு பயான்ல கேட்டேன். ஒரு நாள் ஒரு பெரிய லிஸ்ட தூக்கிட்டு வந்தார். வந்து பயானுக்கு பின்னால காட்டினார், பாகிஸ்தான்ல 68 ஊர்கள் இருக்குது, இதுவரைக்கும் அதான் சொல்லப்படாத ஊர்கள். யார் அங்க போய் அதான் சொல்றதுக்கு தயார்னு கேட்டார். நான் கேட்கிறேன், பாகிஸ்தான் நிலைமை இதுண்டா ரஷ்யாட நிலைமை என்னதாய்க்கும்? பாகிஸ்தானுடைய ஜமாத்துகள் உலகம் எல்லாம் போய் வேலை செய்யறாங்க. அவங்கள்ட்ட கார்குசாரி கேளுங்க, நாங்க செய்யறது தியாகமாண்டு விளங்கும், நாங்க என்ன செய்யறோம் விளங்கும். மௌலானா நசூர் ரஹ்மான் சாப் அவங்களோட முன்னால கார்குசாரி சொல்லப்பட்டுச்சு. ஒரு ஜமாத் பாகிஸ்தானுடைய பெரிய மலைப்பகுதி சுவாத்துன்னு சொல்ற அந்த பகுதியில வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு பகுதிக்கு போறதுக்கு ரோட் இல்லை, ஆனா மக்கள் வாழ்றாங்க. குதிரையும் கழுதையும் போறதுக்கு ரோட் இருக்குது, ஒட்டாமும் கழுதையும் போறதுக்கு, கோவேறு கழுதை போறதுக்கு ரோட் இருக்குது, ஆனா வாகனம் போற ரோட் இல்ல. பைதல் ஜமாத் 7 மாசம் ஜமாத் போய் ஒரு மலையில ஏறி ஒருத்தர் பிறந்துட்டார், கால் உடைஞ்சிட்டு. ஜமாத் வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு போட்டு சொன்னாங்க உடனடியா இவரை மர்கஸுக்கு அனுப்பி வைக்கணும். அவர் துஆ செஞ்சாராம், எல்லாம் என்னைய இந்த சஃபர்ல இருந்து நீ திருப்பி அனுப்புறதா இருந்தா இங்க என் ரூ போறது மிச்சம் நல்லதுன்னு சொன்னார். அன்னைக்கு ராவு தூங்கினார், காலையில் எழும்பி நடந்தார்.
கால் உடைஞ்சிருந்தது எல்லாம் சரியா போயிட்டு. கேட்டாங்க என்ன நடந்துச்சு? இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல கண்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் வந்து தடாவினாங்க, உனக்கு சுகம் கிடைச்சிட்டுன்னு சொன்னாங்க. காலையில அந்த உடைவு அந்த அந்த வலி வருத்தம் எதுவும் இல்லாம எழும்பி நின்றார். இது ரிவாயத் இல்ல, இன்னொருத்தர் இதுட ராவி இல்ல, நான் தான் ராவி. இதுக்கு அறிவிப்பாளர் முன்னுக்கால ஒருத்தர் தேவையில்ல, நான் முன்னால நின்றேன். அவ்வளவு தியாகங்கள் செய்யறாங்க. நான் ஒரு பைதல் ஜமாத்தோட வேலை செஞ்சேன். ஏண்டா போனேன் இருந்துச்சு. 30-32 கிலோமீட்டர் நடப்பாங்க. எங்களுக்கு ஏழுமா? செய்வீங்களா? செய்வோமா? காட்டு பகுதி, அந்த பகுதியில் 8 வருஷமா மழை பெஞ்சில்ல. பிள்ளைகளுக்கு மழைண்டா என்னன்னு தெரியா, அவங்கள்ட்ட பேசினா தெரியா. அந்த ஊருக்கு ஒரு வாகனம் வந்தா முழு ஊரும் வரும் அந்த வாகனத்தை பார்க்க. அந்த ஏரியா கவர்மெண்டால பெரிய ஒரு கிடங்குன்னு தோண்டி வச்சு அதுக்குள்ளால இறங்கி தான் தண்ணி எடுக்கணும். மாடு, எரும மாடு எல்லாம் அதுல தான் தண்ணி குடிக்கும். எரும மாடு அந்த சேத்துல படுக்கும். அதுல இருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து உடுப்பு கழுவுவாங்க. அதுல இருந்து கொண்டு குடிப்பாங்க. வேற தண்ணி இல்ல. எங்கட ஜமாத்துல இருந்த சாத்தியல் என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு கண்ணாடியை வச்சு கேஸ் அங்க லைனிங் கேஸ போட்டு தண்ணியை கூப்பாட்டி அதால வடிகிற தண்ணி எடுத்து சேர்த்தாங்க குடிக்கிறதுக்கு. ஆனா அந்த ஊர் மக்களுக்கு அதுதான் தண்ணி. அந்த பகுதியில அதானும் இல்ல, இகாமத்தும் இல்ல, மனுஷருக்கு களிமாவும் மொழிச்சல் தெரியா. எங்களோட நாங்க 6 பேர் ஃபாரினர்ஸ், 6 பாகிஸ்தானிஸ். அந்த ஜமாத்துல என்ன செய்வாங்கடா, கொண்டாந்து உட்கார வச்சு வாலிபருக்கு வயோதிபருக்கு எல்லாம் களிமாவும் மொழிய வைக்கிறார். தஜ்வீத் எல்லாம் தேவையில்ல, என்னமாவது ஒரு எழுப்பட்ட வாயால லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா போதும். வராது லா இலாஹ இல்லல்லாஹ். எங்க முயற்சி நடக்கணும்? எவ்வளவு பெரிய தக்காசாய்க்கு, எவ்வளவு பெரிய தேவைக்கு. நீங்க போய் பாருங்க, உலகத்துல தொங்கல் நாடுகள் வரைக்கும் அங்க எல்லாம் தீனுடைய தக்காசா எவ்வளவு பெருசாயிக்கு. எங்கட வாழ்க்கையை நாங்க வீணாக்கிட்டோம். இது எங்களுக்குரிய கனிமத், எங்களுக்குரிய சந்தர்ப்பம். நாங்க போய் ஒவ்வொரு பூமியிலையும் எங்கட கால பதிய வச்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவன் தீன் உலகத்துல மேலோங்கிறதுக்காக வேண்டி, களிமா மேலோங்கிறதுக்காக வேண்டி எங்களை அல்லாஹ் பாவிக்கிறான். எங்கட வேர்வை சிந்துதா நன்மை எழுதப்படும். ஒரு காயம் அல்லாஹ்வுடைய பாதையில காயப்படுறது, கியாமத்துடைய நாளையில காயப்பட்டவங்க எல்லாம் வருவாங்க காயத்தோட. சுஹதாக்கள் எல்லாம் வெட்டு காயங்களோட வருவாங்க. புகாரியுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் மக்லூமி யுக்லமு ஃபீ ஸபீலில்லாஹி இல்லா ஜா யௌமல் கியாமத்தி வ கல்முஹு யதுமா. ஒவ்வொரு காயப்பட்டவரும் கியாமத்துடைய நாளையில் அவருடைய காயத்தோட, வெட்டு காயத்தோட நிற்பார். அதனுடைய காயத்திலிருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கும். அல்லௌனு லௌனு தம் வர்ரீஹு ரீஹு மிஸ்க் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய நிறம் இரத்த நிறமா இருக்கும். அதனுடைய வாசம் கஸ்தூரி வாசமா இருக்கும். முழு மஹ்ஷர் மைதானும் பார்க்க போகுது. நாங்க என்ன செஞ்சோம்? இந்த இவ்வளவு தீனுடைய தகாசாக்கள் உலகம் எல்லாம் நிரம்பி வலிய கொள்ள, ஏண்ட துனியா, ஏண்ட புள்ள குட்டி, ஏண்ட சொத்து செல்வம், ஏண்ட பொருளாதாரம், ஏண்ட வயிறு, ஏண்ட உடுப்பு, ஏண்ட ஊடன்று நின்றா. அல்லாஹ் தஆலா இதைத்தான் எங்கள்கிட்ட வந்து பார்க்கிறான். இந்த முஹப்பத்தை வழி பார்க்கிறான். முஹப்பத்துக்காக வேண்டிய ஒரு மனுஷன் தண்ட சொத்து செல்வத்தை தியாகம் செய்வான், கால நேரத்தை கொடுப்பான். மனைவியோட முஹப்பத் எவ்வளவு காலம் கொடுத்தேன் என்று லிஸ்ட் இருக்காது யாருக்கிட்டே. ஈகா எவ்வளவு காலம் மனைவிக்கு கொடுத்தேன் என்று, எவ்வளவு செலவழிச்சேன் என்று ஈகா.
யாரும் அத கணக்கில் எடுக்கிறது இல்லை. அது மஹப்பத்துல நடக்கிறது. தன்னை புள்ள குட்டிய வளர்த்தெடுக்க எவ்வளவு செலவழிச்சு என்று யாருக்காவது கணக்கு காட்டேலுமா? அது மஹப்பத்துல நடந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல் இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها. உங்களோட உம்மா அப்பா புள்ள குட்டி சகோதரங்கள் குடும்பம் உங்களோட மனைவிமார் உங்களோட சொத்து செல்வங்கள் உங்களோட தொழில் வியாபாரம் உங்களோட வீடு இவைகள் எல்லாம் அஹப்ப இலைக்கும் உங்களுக்கு மஹப்பத்தால் அதிகரித்து விட்டால் மினல்லாஹி வ ரசூலி அல்லாஹ்வை அவன் தூதரை விட வஜிஹாதின் ஃபீ சபீலி அவனுடைய பாதையில ஜிஹாத் செய்யறதை விட உங்களுக்கு மஹப்பத்தால் அதிகரித்து விட்டால் ஃபதரப்பசூ ஹத்தா யாதி அல்லாஹு பிஅம்ரி அல்லாஹ் உங்களை அவனுடைய தண்டனையுடன் சந்திப்பதை நீங்கள் வழிபாருங்கள் என்று குர்ஆன் சொல்லுது. எங்கட மஹப்பத் எங்க இருக்குது? இதுதான் நல்லா பார்க்கறான். இந்த நிலைமையில எங்கட மஹப்பத் தீன்ல தீனுடைய தகாசாவை பூர்த்தி செய்யறதுலண்டா உலகத்துடைய தொங்கல் வரைக்கும் உள்ள அவ்வளவு பூமிகள்லையும் இஸ்லாத்துல இருந்து வெளியில போற ஒவ்வொருத்தரையும் காலை பிடிப்போம். ஒவ்வொருத்தரையும் இஸ்லாத்துல கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்வோம். அதனால மேலான சகோதரர்களே பெரியோர்கள இவ்வளவு பெரிய தகாசா இருக்குது இந்த நாட்டுல வெளிநாடுகள்ல. நான் பஸ்ஸரையில் ஒரு பகுதியில வேலை செஞ்சேன். பைதல் ஜமாத்ல ஒரு 26 கிலோமீட்டர் தூரம். அங்க கஸ்ட் செய்ய போனோம். போயிட்டு பார்த்தா 5 நாளைக்கு முந்தி பொம்பளை ஒன்று அடக்கி இருக்குது மௌத்தாய் மனைவிய தொழுவிச்சில்ல. எங்கள்கிட்ட சொல்றார் தொழுவிக்க சொல்லி. ஆனா அதே கபரடியில இந்துக்கள சிலை வைக்கப்பட்டீங்க. இது எங்கேயும் இல்லை இந்த நாட்டில். அதனால மேலான சகோதரர்களே பெரியோர்ல முழு உலகத்திலையும் தீனுடைய தகாசா இருக்குது. எங்கட கால நேரங்களை நாங்க கொடுத்து தியாகம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் இதுக்கு பின்னால இல்லை. இப்ப யோசிக்கிறதுக்கு டைம் உள்ள காலம் இல்ல, உடனடியா முடிவெடுக்க வேண்டிய காலம். அதனால தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? இந்த ஜமானுக்குரிய உழைப்பு இது மட்டும்தான். அதுவும் தான் இதுவும் தான் அல்ல, இது மட்டும்தான் உழைப்பு. வேற எதுவும் தீனுடைய உழைப்பு இல்ல, மறக்க வேணாம். முதலாவது உழைப்பு செய்யறவருக்கு யக்கீன் வரணும். இதுதான் நுபுவத்துடைய உழைப்பு, நபித்துவத்துடைய உழைப்பு. அதனால உலகம் எல்லாம் யாரால வேலை நடக்குது, யாரால அல்லாஹ் வேலை வாங்குறான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மை யுரிதில்லாஹு பிஹி கைரை யஸ்தஅமிலுஹு. யார்ல அல்லாஹ் நலவ நாடுறானோ அவனை பாவிச்சு கொள்வான் என்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார பாவிக்கிறான் அல்லாஹ்? எதுல பாவிக்கிறான்? அதனால எங்கட உடல் பொருள் தியாகம் செய்யப்படுறதுல ஆக சீதேவித்தனமான இடம் இந்த இடம் தான்.